எப்படியாப்பட்ட கல்லஞ்சக்காரர்களாக இருந்தாலும் அன்புக்கு அப்படின்னும்போது இறங்கி வரதான் செய்கிறாங்க இல்லைங்களா? சரி, நம்ம எல்லாருமே ஏதாவது ஒருத்தர் மேலே அன்போடும் பிரியத்தோடும் தான் இருக்கிறோம். சரி, நம்ம அளவு கடந்த பிரியத்தோடும் அன்போடும் இருக்கிற ஒரு நபர் நம்மளுக்கு துரோகம் செஞ்சோ இல்லை நம்மளை விட்டு போனாவோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாருமே அன்பு அப்படின்ற ஒன்று வச்சு தான் இந்த உலகம் சுழன்றுட்டு இருக்கு இல்லைங்களா? அப்படி நம்மளோட அன்பை மதிக்காமல் தன்னை விட்டு பிரிஞ்சு போகிற நபருக்கு நம்ம என்ன பதிலளி கொடுக்கலாம் அப்படின்றத நாங்கள் உங்கள் அட்வைஸாக சொல்லலைங்க, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த பதில் ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு பதில். வாங்க அப்படி என்ன அப்படின்றத பார்க்கலாம். அன்பை மதிக்காத யாரையுமே நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. ஒரு அழகான நாடு. அந்த நாட்டில் ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு. அதில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கணவன் மனைவி எப்படி இருக்காங்கன்னா, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்ற மாதிரி பாசத்தை கொட்டி உருகி ஒரு 4 வருஷமாக ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது மனைவி கணவர் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. கணவரும் அப்படி தான். ஒரு கொஞ்ச நாள் போக 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 அவரோட நடத்தையில் சில மாற்றங்கள் வருது. என்ன அப்படின்னு அவங்க மனைவிக்கு புரியலை. இருந்தாலும் அவர் எது கேட்டாலும் ஒரு மாதிரி மழுப்புற மாதிரியோ இல்லை எரிஞ்சு விழற மாதிரியோ இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி நாட்கள் போயின்னு இருக்கும்போது கொஞ்சம் மன கஷ்டத்துலேயும் இருக்காங்க அவரோட மனைவி. அப்போ அந்த மனைவியோட வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி மூலமாக தன்னோட கணவர் வேறோட பெண்ணோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த பெண் யாருன்னா, ஒரு நாடக கொட்டகையில் கதாநாயகியாக நடிக்கிற ஒரு பெண். அது சொன்ன உடனே அந்த அவரோட மனைவி அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். தேவிகா, ஓகேங்களா? தேவிகாவுக்கு சில குழப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னோடய கணவருக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் போயிருப்பாரே தவிர அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இந்த வேலைக்காரியும் வேறு விஷயங்கள் சொல்ல முடியாமல் அமைதியாக போயிடுறாங்க. சரி, இந்த விஷயத்தை சில இடங்களில் விசாரிக்கும் போது அவங்க கேள்விப்பட்ட அனைத்து பதிலுமே அவங்களுக்கு இடியாக தான் வந்தது. ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரி, கணவர் பற்றி மற்றவங்க சொல்கிறத விட நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க கணவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. போகும்போது அந்த நாடக கொட்டையில் இருந்த அந்த பெண்மணியும் இவரோட கணவரும் நின்று நெருங்கி பேசிக்கிட்டு இருக்கதா பார்க்குறான். இதை பார்த்துட்டு வீட்டுக்கு ரொம்ப கஷ்டத்தோடையும் அழுந்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறான். போன உடனே அவரோட கணவர் வராரு. வந்த உடனே தேவிகா கேட்குறா, ஏன், என்ன பிரச்சனை, என்கிட்ட என்ன பிடிக்கல, என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன், உங்களுக்காக என்னோடய வாழ்க்கையை முழுக்க என்ன சொன்னாலும் மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி தேவிகா சொல்கிறா. இங்கே பாரு, அவளோட அழகுக்கும் அறிவுக்கும் நீ கால் தூசி கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவள் அழுந்துக்கிட்டே ரொம்ப துயரத்தோடு படுத்திருக்கா. அப்போ தேவிகோட கணவனுக்கு ஒரு யோசனை. என்ன அப்படின்னா, எப்படியும் நம்மளோட விஷயத்த அவங்களோட குடும்பத்தில் சொல்லாமல் இருக்க மாட்டான். அப்படி சொன்னாங்கன்னா நம்ம குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க, பிரச்சனை வரும். அப்படி வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து வியாபாரம் எல்லாத்தையுமே பறிச்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருந்த அனைத்து சொத்துக்களும் பொன் தங்கம் வைரம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு அவரோட காதலி, அவள் பேர் லத்திகா, அவளை அழைச்சிக்கிட்டு வேறு ஊருக்கு போயிடுறாரு. அங்கே போய் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு. தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஓடி போன உடனே தேவிகாவுக்கு பெரும் துயரம். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா தேவிகாவுக்கு கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு இருந்துட்டா. அவளுக்கு அவர் கணவரை தவிர வேறு எந்த உலோகமே தெரியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டா. ஏன்னா அவள் கொஞ்சம் பெரிய எடுத்து பெண்.
அதனால் எந்த விதமான வேலைகளோ இல்லை வேறு ஏதாவது தொழிலோ அவளுக்கு செய்ய தெரியாது. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 வாரங்கள் அழுந்து சாப்பாடு தண்ணி உறக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். வேறு வழியும் தெரியல. அந்த மாதிரி அந்த தேவிகா மாதிரி அந்த ஊர்லேயே நிறைய பேர் கணவனால் கைவிட்டப்பட்டவங்க இல்லை வேறு யாரால் மூலமாக கைவிடப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேர்த்தில் சில பேர் எப்படின்னா, கணவர் திரும்பி வந்தால் போதும், எப்போ வந்தாலும் என்னோடய கணவரை நான் ஏற்றுக்க தயார் அப்படின்னு இருக்கிற சில பெண்கள். இன்னும் சில பெண்கள் கணவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி காலில் விழுந்து கண்ணீர் வடிச்சாவது அவர் கூட வாழணும் அப்படின்னு ஓடி போகணுன்னு நினைக்கிறவன் நீங்கள் காலில் விழுந்து கண்ணீர் கதறினா மட்டும் திரும்பி வந்துடுவானா? இத்தனை வருஷங்கள் உங்களோட அன்பையும் பாசையும் புரிஞ்சிக்காத ஒரு நபர் நீங்கள் அழுந்த உடனே எப்படி மனம் திருந்துருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அப்படியும் சில பேர். ஆனால் தேவிகாவுக்கு நம்ம திரும்ப வந்தால் ஏற்றுக்கவும் கூடாது. அவர் காலில் விழுந்து கெஞ்ச வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. 2 வாரங்கள் அழுந்து ஓரளவுக்கு ஒரு தெளிவுக்கு வரா, எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறா. அப்போ தேவிகோட கணவர் தன்னோட சொந்த தொழிலே செஞ்சு அவங்களோட பரம்பரை தொழிலே செஞ்சிட்டு இருந்த அவருக்கு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்தா அதை திறன்பட செய்யறதுக்கான திறமை அவருக்கு இல்லை. தேவிகாவும் ரொம்ப கவலையோடு தன்னோட வாழ்க்கையை போக்கிக்கிட்டு இருக்கா. அவரோட கணவருக்கும் வேறு எந்த தொழில் முன்னேற்றமும் இல்லை. லத்திகாவுக்கு நாடக கொட்டையில் கதாநாயகியாக வாழ்ந்துட்டா. சொந்த முயற்சியில் பணம் ஈட்டிகிட்டு இருந்த லத்திகாவுக்கும் எந்த விதமான தொழிலும் இல்லை. வீட்லேயே இருக்கணுன்னாலும் அவளுக்கும் கஷ்டம். இருந்தாலும் தேவிகோட கணவர் அவளை எந்த தொழிலும் செய்யவும் விடுறதில்ல. இவருக்கும் எந்த தொழிலும் அமையலை. இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லத்திகாவுக்கும் அவரோட காதலருக்கும் ஒரு சண்டை வருது. சண்டை பெரிய பூகம்பமாக மாறுது. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம திரும்ப நம்ம ஊருக்கே போயிடலாம், கண்டிப்பாக என்னோடய மனைவி தேவிகா என்னை ஏற்றுப்பா, நீயும் உன்னோட நாடக கோட்டையிலே போய் உன்னோட நாடகத்தை தொடரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. 2 பேரும் தன்னோட ஊருக்கு திரும்பி வராங்க 2 வருடத்திற்கு பிறகு. போய் பார்க்குறாங்க. அந்த ஊரில் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு எதுவுமே அமையலை. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, தேவிகா இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் ஓடி போனதுக்கப்புறம் அவள் ரொம்ப ஒரு விதமான மனக்குழப்பத்திலையும் ஆழ்ந்த வருத்தத்திலும் இருக்கும்போது அவரோட குடும்பத்துக்கு எல்லாம் தெரியுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவள் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு விதமான தொழிலுக்கு போகிறாள். என்ன அப்படின்னா, லத்திகா அவர் நாடக கொட்டைக்கு போய் அவளோட நிலைமையை சொல்லி அதே இடத்துல அந்த வாய்ப்புக்கு கேட்குறா. அவரோட குருநாதர் இந்த வாய்ப்பு மறுக்கிறாரு. உனக்கு இதுக்கப்புறம் இங்கே வேலை கிடையாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, வேறு வழி இல்லாமல் தேவிகோட கணவரும் சரி லத்திகாவும் சரி எப்பவும் சந்திக்கிற அந்த நாடக கொட்டைக்கு வராங்க. போய் பார்க்கும்போது பெரிய பூகம்பம். என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும், அங்கே ஒரு நாடகம் நடக்குதுன்னா யார் கதாநாயகி யார் கதாநாயகன் என்ன அந்த இடத்துல நாடகம் போடப்படுது அப்படின்றது படமாகவோ இல்லை வார்த்தைகளாகவோ எழுதி வைக்கிறது வழக்கம் இல்லைங்களா? அங்கே போய் பார்க்கும்போது ஒரு படத்தை பார்க்குறாங்க. 2 பேரும் பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அங்கே இருந்தது தேவிகாவோட படம். அந்த 2 வருட கால இடைவெளியில் அவள் பெரும் புகழை எட்டியிருப்பாள். ரொம்ப பெரிய புகழ். லத்திகாவை காட்டிலும் அழிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுறான். எப்படின்னா, தேவிகாவுக்கு அவரோட கணவர் தன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்கிறா. தனக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும்போது அந்த நாடக கோட்டைக்கு போகிறா. போய் வாய்ப்பும் கேட்குறா. கேட்கும்போது வாய்ப்பும் கிடைக்குது. அதுக்கப்புறம் சில பயிற்சிகள்லாம் செஞ்சு நாடக கோட்டையிலே பெரிய நடிகையாகவும் மாறுறான். ஆனால் தொடக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட முகம் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக மாறு வேடங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்காக அப்படின்னா, அவரோட குடும்பத்தில் யாரும் இவளை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஒரு கொஞ்ச நாள் போகுது. அவள் நாடக கோட்டையில் நடிக்கிறா அப்படின்றது குடும்பத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க குடும்பத்தில் வேணான்னு மறுக்கிறாங்க. இருந்தாலும் இவள் அவங்களையும் எதிர்த்து வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறா. தன்னோட சுயரூபத்திலேயே நடிக்கவும் மாறிக்கிறா. அந்த நடிக்கையில் எல்லா கதாபாத்திரங்களும்
ரொம்பவுமே தத்ரூபமும் ரொம்பவுமே பார்க்கறதுக்கு குடும்ப பாங்காகவும் அனைவரும் கண்டு அழகாக மகிழ்விக்கிற அளவுக்கு ஒரு கதாநாயகியாக மாறுறா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோட கோபம் குறையுது. இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில் பெரும் புகழை எட்டியிருக்கா தேவிகா. இதை பார்த்த உடனே லத்திகாவுக்கும் அவரோட கணவருக்கும் பெரும் அதிர்ச்சி. போய் தேவிகாவை பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிரு, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உன்னை நான் பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து கதறாரு. அப்போ தேவிகா சொல்கிறா, நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போகும்போது எனக்கு கை கொடுக்காத அன்பும் உறவும் என் திறமை எனக்கு கொடுத்துச்சு. அந்த திறமையை நான் கைவிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அதை விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிடுறா. அதை கேட்ட உடனே தேவிகாவோட கணவனுக்கும் சரி லத்திகாவுக்கும் சரி பெரும் குழப்பம், பெரும் வருத்தம். ஆனால் நம்ம நிராகரித்துட்டு போன ஒரு நபர் நம்மளை நிராகரிக்கும் போது தான் அவங்களுக்கு கொடுத்த வலியும் வேதனையும் தனக்கு புரியும் அப்படின்றத ரொம்ப அழகாக தேவிகா அவங்களுக்கு 2 வார்த்தையில் வாசகமாக சொல்லிட்டு போயிட்டா. அப்போ தான் தேவிகாவோட கணவருக்கு புரியுது, நம்ம பிரிஞ்சும்போது நம்ம அவளை நிராகரிக்கும் போது அவளுக்கு எந்த வழியை கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவர் உணர்றான். லத்திகாவும் நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம், நம்ம வேலை என்ன, நமக்கு என்ன வரும் அப்படின்றத யோசிக்காமல் ஒரு நாள் பட்ட சபலத்துக்காக நம்ம வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கிறான். இப்படி தாங்க நிறைய பேர் ஒரு சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தையே இழக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம என்னதான் தாலி கட்டின மனைவியாக இருக்கட்டும், இல்லை பசங்களாகட்டும், இல்லை தாய் தந்தையாகட்டும், யாராக இருந்தாலும் நமக்குள்ள நம்ம பிணைச்சிக்கிட்ட உறவை அதை தெரிஞ்சிட்டு வேறவங்களோட போனோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு பாசமாக இருக்க முடியும், எவ்வளோ நாளைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளே எவ்வளோ பேரை லவ் மேரேஜ் பண்ணியிருக்கதா பார்த்துருக்கோம். காதல் பண்ணும்போது கண்ணே பொண்ணே நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கொஞ்சி பார்த்துருப்பீங்க. ஆனால் அவதே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படின்னா பெற்றோர்களால் பார்த்து நிச்சயித்து கல்யாணம் பண்ணுறவங்க கூட முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க, இல்லை பிடிக்காமல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, இப்படி இருக்கிறவங்க கூட ஒரு கொஞ்ச நாளில் தன்னோட குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதமான வாழ்க்கையோட ஒருங்கிணைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் பார்த்து பார்த்து காதல் செஞ்ச ஒருத்தர் கல்யாணமான 3 மாதங்களில் பெரிய சண்டையோட டைவர்ஸில் போய் நிற்பாங்க. இல்லைனா அவங்கள விட்டுட்டு வேறு பெண்ணோட போயிடுவாங்க. இல்லைனா அவங்கள 3 மாதத்துக்கு அப்புறம் நீ இருக்கியா இல்லையா, உனக்கு என்ன தேவை, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூட நாதி இல்லாத ஒரு நடு ரோட்டில் நிற்கிறவங்கள நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. நான் எல்லா காதலர்களும் சொல்லலை, சில காதலர்கள் எப்போவுமே நல்லாவே இருக்காங்க. அந்த மாதிரி எப்போவுமே நல்லா இருக்கணும்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் சும்மா சிற்றின்பத்துக்காக ஆசைப்படுற நிறைய நபர்களும் இருக்காங்க. நீங்கள் யாராக இருக்கணும் அப்படின்றத உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் முடிவெடுக்கிறவங்க, நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். அன்பு அப்படின்றத எப்படிப்பட்ட மனிதர்களையும் ராட்சசனாகவும் மாற்றும், ரொம்ப பெரிய அன்பாளராகவும் மாற்றும். நீங்கள் எந்த வழியில் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா. நம்ம யாரையுமே எதற்காகவும் நம்பி இருக்கக்கூடாது. பாசம் யாரையுமே இணைக்கும். ஆனால் அந்த பாசத்தை வச்சு உங்களை மதிப்பிட்டு உங்களை விட்டு போகிற எந்த நபர்களையும் நீங்கள் கெஞ்சி நிற்காதீங்க. உங்களுக்குன்னு திறமை இருக்குது, அதை வச்சு அவங்க எப்படி உங்களை நிராகரிச்சுட்டு போனாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் கடைசியில் கண்டிப்பாக உங்களோட உதவி தேவைப்படும். அப்படி இருக்கும்போது உங்களோட திறமையையும் உங்களோட அறிவை மட்டும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். யாரையும் நினைத்து நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.